கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தை உங்களை வாழ்த்துகிறேன். திருமறையிலே ரோமர் 12:12 நம்பிக்கையில் சந்தோஷமாயிருங்கள் என்று வாசிக்கிறோம். ரிஜாய்ஸ் இன் ஹோப். நம்பிக்கையிலே நீங்கள் சந்தோஷமாயிருங்கள். இந்த உலகத்துல நம்ம சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். எந்த நம்பிக்கையிலே? எந்த சூழ்நிலையானாலும் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்ற நம்பிக்கை. எந்த பாதையிலே நான் நடந்தாலும் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்ற நம்பிக்கை. எந்த பாதையானாலும் கர்த்தர் என்னை விடுவிப்பார் என்ற ஒரு நம்பிக்கை. நம்பிக்கையெல்லாம் இந்த உலகத்துல வாழ்க்கையே இல்லை. நம்பிக்கைதான் கிறிஸ்தவ வாழ்க்கையில மிகப்பெரிய அடிப்படை. விசுவாசம், நம்பிக்கை தான். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த நம்பிக்கையில சந்தோஷமா இருங்க. ஒண்ணுமே இல்லாத நிலையில கூட நம்பிக்கையில சந்தோஷமா இருக்கணும். அன்பான குடும்பத்தின் மக்களே, இந்த நிறைய பேர் என்ன பண்றோம்னா, இன்று நாம் காணுகிற கண்கூடாக காணுகிற சூழ்நிலை பார்த்து நாம் சோர்ந்து போகிறோம். ஆனால் இந்த சூழ்நிலை எப்படிப்பட்டதா இருந்தாலும் நமக்கு ஒரு விடுதலை உண்டு, நமக்கு ஒரு வாழ்க்கை உண்டு, நமக்கு ஒரு எதிர்காலம் உண்டு. இதுதான் நம்பிக்கை. அந்த நம்பிக்கை நினைத்து நீங்க சந்தோஷமா இருங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த நம்பிக்கை நினைத்து நீங்க சந்தோஷமா இருங்க. யோசேப்பு சிறையில தான் இருக்கிறான், ஆனா அவனுக்குள்ள நம்பிக்கை இருந்தது. வார்த்தை ஜீவன் உள்ளது. அந்த வார்த்தை என் மீது ஆண்டவர் வைத்திருக்கிறார். அந்த நம்பிக்கை நிச்சயமாய் ஆண்டவர் விடுவிப்பார். இன்னைக்கு நான் இருக்கிறது சிறைதான், ஆனா இது நிரந்தரமானது அல்ல. அதே போலதான் அந்த நம்பிக்கையில் அவன் சந்தோஷமா இருந்ததனால்தான் அந்த சிறை பாதை கூட அவனுக்கு இன்பமாய் மாறியது, நம்பிக்கையாய் மாறியது. ஒரு நாள் வந்தது, அதே இடத்திலிருந்து கர்த்தர் உயர்த்தி வைத்தார். உயர்த்தப்பட்டது ராஜாவாக உயர்த்துகிறார். நம்ம வாழ்க்கையில கூடங்க நம்பிக்கையில நாம் சந்தோஷமா இருக்கணும். இன்னைக்கு நாம் சந்திக்கிற பிரச்சனைகளை கண்டு சோர்ந்து போய்விடுகிறோம். இதெல்லாம் இன்று வந்து நாளை போய்விடுகிற பிரச்சனை. இன்னைக்கு நீங்க சந்திக்கிற எல்லா பிரச்சனையும் இன்று இருந்து நாளை மறைந்து போகிற பிரச்சனைகள் தான். கவலைப்படாதிருங்கள். எந்த பிரச்சனையும் ஒரு தீர்வோடு தான் பிறக்கிறது என்று சொல்லுவாங்க. இந்த கண்டு கொண்டிருக்கிற கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிற சூழ்நிலை கண்டு கலங்கி சோர்ந்து போகவே வேண்டாம். நம்பிக்கை நமக்கு ஒன்று உண்டு. அந்த நம்பிக்கை கர்த்தர் என்னோடு கூட இருக்கிற ஒரு வாழ்க்கை. என்னை நடத்துவார், என்னை உயர்த்துவார், நான் உயர்ந்திருப்பேன், என்னை ஆசீர்வதிப்பார். நானும் இந்த உலகத்தில் உயர்ந்து நிற்கக்கூடிய நாளை எனக்கு வைத்திருக்கிறார். இந்த நம்பிக்கையிலே சந்தோஷமாய் நாம் இருக்க அழைக்கப்படுகிறோம். கவலைப்படாதிருங்கள். இன்று இருக்கிற நிலையல்ல, நம்பிக்கையில சந்தோஷமா இருக்கும்போது கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிற நிறைவான ஆசீர்வாதங்களை பெற்று தாண்டி செல்லுவோம். இன்று இருக்கிற சிறுவை பார்க்க வேண்டாம். எதிர்காலத்தில் இருக்கிற நம்பிக்கை நோக்கி பாருங்க. நிச்சயமாய் இந்த பாதையை தாண்டி செல்லக்கூடிய பலத்தை கர்த்தர் நமக்கு தந்து விடுவார். ஜெபிப்போமா. அன்பின் ஆண்டவரே, நம்பிக்கையில சந்தோஷமா இருக்க பலன் தாரும். இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவரே எதிர்கால நம்பிக்கை உண்டு. நீர் எங்களை விடுவிக்கிற ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறீர். அந்த நம்பிக்கையோடு சந்தோஷமாய் தாண்டி செல்ல கிருபை செய்வீர் என்று நம்புகிறோம். உம்முடைய கரம் எங்களோடு கூட இருக்கட்டும். பிறந்த நாளையும் திருமண நாளையும் நினைவுகிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. உம்முடைய சமாதானம் நிறைவா இருக்கட்டும், பலப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. அமேன், அமேன், அமேன்.